வணக்கம். 23/4/2026 ஏப்ரல் மாதத்திலே வியாழக்கிழமை குருவாரம். ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 10ஆம் நாள். வளர்பிறையின் சப்தமி இன்னைக்கு திதியாக அமையும். சஷ்டி காலையில 3:38 போயிடும். திருவாதிரை காலையில 3:32 போயிடும். புனர்பூச நட்சத்திரம் வந்துடும். புனர்பூச நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரம் இன்னைக்கு. இந்த சப்தமி திதி அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு ரொம்ப விசேஷம். அதனால என்ன ஆகும்னா சுப முகூர்த்தமும் மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு வாஸ்து நாளா அமைந்துவிடும். வாஸ்து நாள்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம், வீடு கட்டுறது, வாசக்கால் வைக்கிறது, அதெல்லாம் இன்னைக்கு துவங்குவோம் இல்லையா? இந்த நாள் தான் காலையில் 8:54 9:30 மணி வாஸ்து செய்யக்கூடிய நல்ல நேரம். இந்த நாளை கரெக்டாக அதை பயன்படுத்தி கொள்ளணும். நான் வாஸ்து கண் விழித்து நேரம்னு சொல்லுவோம். அப்போதான் பூமி பூஜை செய்வதுன்னா அதிர்ஷ்டங்கள் அமைதிகள் கிடைக்கும். வீடு குடும்பத்தில் அமைதியே இல்லை சார்னு சொல்றோம்ல, அந்த வாஸ்து பார்க்காம கட்டுறதுனால வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த அமைதி கெட்டு போயிடும். 10:30 11:30 வரைக்கும் நல்ல நேரம். சாயங்கால வேலையில 6:30 7:30 மணிக்கு நல்ல நேரம். 1:30 ராகுகாலம். 6 7:30 யமகண்டம். 9 10 குளிகை நேரம். தெற்கு பக்கம் செல்லும் போது மருந்து தைலத்தை சாப்பிட்டு விட்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்தில் சூரியன் 3 நாழி 1 வினாழி இருப்பார். 6 மணிக்கு சூரியன் உதய நேரம். கேட்டை என்கிற விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். சூரியன் நல்லா உச்சத்துல உட்கார்ந்துருக்கார் மேஷ ராசியில புதனுடன். சுக்கிரன் ஆட்சியில உட்கார்றார். குரு மிதுனத்துல இருக்கிறார். சிம்மத்துல கேது. சனி செவ்வாய் அமர்ந்திருக்கிறது மீன ராசி. ராகு கும்பராசி. புனர்பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து மிதுன ராசியில் இருக்க இந்த நாள் அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, மனதுக்கு ரம்யமான நாள் இன்னைக்கு. குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த மிதுன ராசியில. இந்த புதன் உங்களுக்கு சூரியனுடன் சேர்ந்து அஸ்தங்கமாய் லாபஸ்தானத்தில் உட்காரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் ராசிநாதன் மனது கொஞ்சம் அமைதியா இருக்கும். எது வந்த போதிலும் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை மனது கொடுத்தோம். அப்புறம் என்ன, யார் வந்தா என்ன கேட்ட, ராமன் ஆண்டாள்னா ராவணன் ஆண்டாள் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு வண்டி. அப்படி மனசை கிளீனா வச்சுக்கோ. 3 8 இது அதிர்ஷ்ட எண்ணா இன்னைக்கு பயன்படுத்த நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன்.